லாஸ்ட் எபிசோட்ல கைப்பிடி சுவரை எட்டி பார்த்துட்டு சாம்பு திரும்பும்போது அவன் பின்னாடி நின்ன இன்ஸ்பெக்டர் கோபாலன் திருடுன கம்மல கூடுன்னு சாம்புவை பார்த்து கேட்டான். இத கேட்ட சாம்பு ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 7. இது என்ன விளையாட்டு, என்னை ஏமாற்றுவதென்று நீர் என்று சாம்பு ஆரம்பித்தான். மறு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் திடீரென்று அவன் மேல் பாய்ந்து விட்டார். சாம்பு இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உடனே பக்கத்தில் சாய்ந்தான். அப்படியே விழுந்திருந்தானால் மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கும். சாம்பு விழும்போது கைப்பிடி சுவரில் பதிந்திருந்த கலசம் ஒன்றை இறுக கட்டிக்கொண்டான். இன்ஸ்பெக்டர் அவனை இழுத்தார். சாம்பு கலசத்தை இன்னும் இருக்க பிடித்தான். வெறும் மண்கூடாகிய கலசம் இதையெல்லாம் எப்படி தாங்கும்? அது கையோடு பிடுங்கிக் கொள்ளவே சாம்பு அதை கட்டிக்கொண்டபடியே தரையில் விழுந்தான். கோபாலன் அந்த கலசத்தை சாம்புவின் கையிலிருந்து ஆத்திரத்துடன் எடுக்கும் சமயத்தில் மாடிக்கு செட்டியாரே வந்துவிட்டார். என்ன 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 செய்தி என்றார் அவர் பரபரப்புடன். சாம்பு ஏதோ பதில் சொல்ல விரும்பினான். ஆனால் கீழே விழுந்த அதிர்ச்சியினாலும் இன்ஸ்பெக்டர் தாக்கியதாலும் கலங்கி போயிருந்தபடியால் அவனால் பேச இயலவில்லை. கோபாலன் செட்டியாரின் எதிரிலே சாம்புவின் கையிலிருந்த கலசத்தை எடுத்து உடைத்தான். என்ன ஆச்சரியம்! அதன் உள்ளிலிருந்து கம்மல்கள் வைத்த பெட்டி விழுந்தது. செட்டியார் சட்டென்று எடுத்து பார்த்தார். கம்மல்கள் அப்படியே பத்திரமாக இருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் கோபாலன் சாம்புவின் காதோடு, நீர் ஒன்றும் வாயை திறக்காதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். சாம்புவுக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரிந்திருந்தாலும் சொல்லக்கூடிய நிலையில் அவன் இல்லை. பிறகு கோபாலன் செட்டியாரிடம் சொன்னார். சார், இதோ இருக்கிறாரே சாம்பு, இவரை பார்த்து கேவலமாக எண்ணிவிட வேண்டாம். இவர் மகா கைகாரர். நான் 15 நாட்களாக சிரமப்பட்டு கண்டுபிடிக்க முயல்வதை இவர் ஒரே நாளில் கண்டுபிடித்து விட்டார். உங்கள் வீட்டு மெத்தையில் இந்த இடம் கட்டப்படும் போதுதானே திருட்டு நடந்தது. திருடியவன் கொள்ளத்துக்காரன் தான். நகையை வெளியே கொண்டு போனால் அகப்பட்டுக் கொள்வோம் என்பது அறிந்திருந்து இந்த கலசங்களில் ஒன்றில் மறைத்து களிமண்ணால் உடனே மூடிவிட்டான். திருட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியாகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் உடனே கண்டுகொண்டு அவனையும் போலீசில் ஒப்படைத்து விட்டதால் அவனால் இதை திரும்ப எடுக்க முடியவில்லை. பிறகு புது கொள்ளத்துக்காரர்கள் கட்டி பூர்த்தி செய்தார்கள். வைரக்கம்மல் ஒரு கலசத்துக்குள் இருந்ததென்னவோ வாஸ்தவம். ஆனால் அது எந்த கலசம் என்றுதான் கண்டுபிடிக்க முடியவில்லை. சாம்புவுக்கு மண்டை இடி அதிகமாயிற்று. ஏதாவது சூடாக அருந்தலாம் என்று குப்புசாமி என்று முனகினான். இது என்னங்க, கடைசியில கொள்ளத்துக்காரர்கள் தான் திருடர்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.